தோழர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மதுரை சிறுத்தை கனி அப்படிங்கிற ஒரு மேல பாஜக சேர்ந்த வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரதமர் அவர்களுடைய கார் வரும்போது காரை வழிமறைக்கணும் அப்படின்னு பேசியதாகவும், அண்ணாமலையை ஒருமையில பேசினதுக்காகவும் வழக்கு தொடுத்திருக்காங்க. பிரதமர் அப்படிங்கிறவர் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அவர் ஒரு மனுஷன் தானே. அவர் ஒன்றும் வானத்திலிருந்து பூச்சி வரலையே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிட்டிங் எம்பியா இருக்கிற ஒருவரை காரை வழிமறைச்சு கை நீட்டி வம்பிருக்கான். அதுக்கு ஆதரவா நீ பேசுற, அதுக்கு எதிர்ப்பா பேசாம பிரதமருடைய காரை வழிமறைத்த அப்படின்னு சொன்னதுக்காக நீ இன்னைக்கு வழக்கு தொடுக்கிற. உண்மையிலேயே பிரதமர் அப்படிங்கிறவரு அதுக்கு எதுக்குற நீ இதையும் எழுத்துதானே ஆகணும். ஏன் இங்க இருக்காம முட்டு கொடுத்துருந்தீங்க சாதி அமைப்புகளுக்கு? அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை அண்ணன் சிறுத்தை கனி அவர்கள் ஒருமையில பேசிட்டாராம். அண்ணாமலை அவர்கள் யாரையுமே ஒருமையில பேசுறது இல்லையா இது வரைக்கும்? ஏன்னா அண்ணாமலை மனுஷன் தானே அவர் யாரையும் ஒருமையில பேசுறது இல்லையா? உன் கட்சியில உள்ள ஒரு பைத்தியம் ஒண்ணு தெரியுது, ஹெச் ராஜான்னு ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் பேசாததையா அண்ணன் சிறுத்தை கனி அவர்கள் பேசிட்டாரு. கோர்ட் ஒரு மக்கள் ஒரு நீதி குரலாக போட்டுருக்கின்ற கோர்ட்டாவும் மயிலாவது பேசினானே அந்த ஹெச் ராஜா, அந்த ஹெச் ராஜா மேல யாருக்கு கொடுக்கல? அந்த ஹெச் ராஜா பேசுறது சரியா? ஒருமையில பேசிட்டாருன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியில். நீ பேசாத ஒருமையா? நீ செய்யாத கட்ட பஞ்சாயத்தா? நீ செய்யாத ஆள் கடத்தலாம்? நீ செய்யாத கொலையா? நீ செய்யாத கொள்ளையா? நீ செய்யாத கற்பழிப்பா? அண்ணன் சிறுத்தை கனி மேல வழக்கு தொடரணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஹெச் ராஜா தூக்கி உள்ள போடுங்க. கோர்ட்டாவது வச்சால அவனை தூக்கி உள்ள போடுங்க. கோர்ட்டாவது மயிலாவது பேசுறது துணிச்சல் யாருக்கு இருந்தது? இந்த பாஜக கட்சி. பாஜக மேல வழக்கு போடுங்க. ஆனா சிறுத்தை கனி அவர்கள் ஒருமையில பேசுறாரு. எப்பா ஒருமையில பேசுறோம், நிறைய பேருங்க இருக்கான். ஒருமையில பேசுறதுக்கு உள்ள போடணும், எல்லாருமே தூக்கி போடும். பாஜக ஒருத்தன் கூட வெளியே இருக்க மாட்டான், எல்லாருமே உள்ள இருப்பாங்க. எத்தனையோ மற்ற சாதிகளை சார்ந்தவர் பிரதமர் மோடியோ சரி அண்ணாமலையோ சரி ஒருமையில பேசிருக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு கல்வி தெரியாது. ஒரு தலித் இன்னைக்கு நம்மள ஒருமையில பேசுறாங்க. அப்படியே சாதி திமிர்ல இதெல்லாம் பண்றாங்க.